சூப்பரான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க. ஆமாங்க, திருப்பூர் வந்திருக்கேன். திருப்பூரில் ஜெயம் கார்ஸு ஸ்கோடா குசாக்கு கிட்டத்தட்ட வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. ஒரு சூப்பரான ஒரு காருங்க, ஒரு அவைலபிளாக இருக்குது. நிறைய கார்கள் ஓடிச்சுட்டு பார்க்க போகிறோம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தோன்னா 2 ஸ்விஃப்ட் பார்க்குறாங்க. அதே மாதிரி வேகனார் பார்க்குறோம். ஃபோர்டில் வந்து ஃபோர்டு அஸ்பயர் வந்து டீசல் ஒன்று பார்க்க போகிறாங்க. என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஃபோர்டு அஸ்பயர் டீசல் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு செவர்லெட்டில் வந்து சைல் ஒரு டீசல் இருக்குங்க. எல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்க. பட்ஜெட்டில் நிறைய கார்கள் இருக்குது. அது இல்லாமல் 50,000 ஒரு 70,000 இருக்குது அப்படின்னா ஃபைனான்ஸில் போகிற மாதிரிச்சுன்னா நிறையா வண்டிகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஹோண்டா அமேஸ் ஒயிட் கலரு, ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் 2 வண்டி இருக்குது. ப்ளூ வித் ஒயிட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜியில் ஹெக்டர் இருக்குங்க. ஹெக்டரில் பேனோரமிக் சன்ரூப்போட ஒரு வண்டி இருக்குது. அது இல்லாமல் வந்து ஹுண்டாய் கிரிட்டா பெட்ரோல் வண்டி இருக்குது. டாடா ஜெஸ்ட்டில் பெட்ரோல் டீசல் இருக்குது. ஹுண்டாயில் எலன்ட்ரா ஒரு சூப்பரான காரு. அதுவும் இல்லாமல் ஹோண்டா சிட்டி டீசல் சூப்பரான ஒரு 2 கார் ஒயிட் கலரில் இருக்குது. நிசான் மைக்ரா இருக்குது. இப்படி நிறைய கார்கள், ஒரு 20 கார்கள் பார்க்க போகிறோம். வேகமாக பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சொல்கிறேன். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. நம்மள சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நல்ல கார்களுடைய கலெக்ஷன் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கிறதுனால எனக்கு ஒரு ஊக்கமாகவும் ஆர்வமாக இருக்கும். யூஸ்டு காரில் ஒரு நல்ல கார் தேடக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி விடுங்க. ஒரு நல்ல ஒரு காரை சூஸ் பண்ணி கொடுத்தா ஒரு திருப்தி நிச்சயமாக இருக்கும். வாங்க, திருப்பூர் ஜெயம் கார்ஸுடைய கார்களுடைய லிஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. அடுத்த அப்டேட் கூப்பிட்டுருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. அண்ணா, நம்ம ஷோரூமை பற்றி உங்களுடைய அட்ரஸ் அதை சொல்லிருங்கண்ணே. நான் வணக்கம்ண்ணா. என்னோட நேம் ராமஜெயம்ண்ணா. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல தாராபுரம் ரோடுங்க. ஸோ தாராபுரம் ரோட்ல கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நம்மளோட ஜெயம் கார்ஸ் இருக்குன்னா. இன்னொரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரைங்க. ஸோ ஊத்தங்கரையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பைபாஸ் மெயின் ரோட் பேஸ்லேயே நம்மளோட பிரான்ச் 2 நம்மளோட ஜெயம் கார்ஸ். ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 14 லட்ச ரூபா பட்ஜெட் வரையுமே வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி எல்லாமே கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம்னா. எல்லா வண்டியும் ஒரு இல்லாம அப்டேட் பாத்துக்கிறோம். ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன்ல ஒரு ஸ்கோடா குஷாக் தானே கொண்டு வந்திருக்கோம்னா. ஆனா 2023 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வெறும் 11,000 கிலோமீட்டர் தான் டிரைவிங் இருக்கு. ஸோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பிஷன் வேரியன்ட் பெட்ரோல்ல ரொம்ப லோ மைலேஜ் ஓன வண்டி தான் திருப்பூர் ஸ்டேஷன்ல இருக்கு. ஸோ ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் அப்படியே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்க நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. ஒரு கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன்ல ஒரு ஸ்கோடா குஷாக் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜ் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னா. ஸோ அன்யூஸ்டு ஸ்டெப்னில இருக்கு. 4 டயரும் கம்பெனியில வந்து அதே டயர்லேயே தான் வண்டி இருக்கு. எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. நம்ம ஷோரூம்ல என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்குங்க. என்ன விலை கேட்குறீங்கன்னு? ஆனா இது 2023 மாடல்னா சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 11,99,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்டா இதுல இருந்து நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். புதுசு என்ன விலைன்னு? புதுசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 ரூபா பட்ஜெட் வருங்கண்ணா. ஓகேண்ணா. சோ இப்போ ஒரு வெறும் 11,000 தான் ஓடி இருக்கு. ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே ஃபீல் அப்படியே இருக்கும். இந்த வண்டிக்கும் புது வண்டி கம்பேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி நம்ம ஒரு 5 லட்ச ரூபா மிச்சப்படுத்தணும் வண்டி போலாம், தாராளமா எடுத்துக்கலாம். புது வண்டி எப்படி இருக்கோ அதே ஃபீல் தானே இருக்கு. அதெல்லாம் கொங்கு மண்டல நம்பர் வந்துருச்சு. கண்டிப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன காரணம் பார்க்குறோம்? ஆனா ஹுண்டாய் எலன்ட்ராங்கண்ணா. இது 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 97,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. ஒரு எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைவா பாத்துருங்கண்ணா. ஸோ பாடியில எல்லாம் ரொம்ப தெளிவான வண்டிங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ சீட் கவர்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்லேயே இருக்குண்ணா. ஸோ பாடியில என்ன ஆகட்டும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும், ஒரு லக்ஸுரி செடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம் எலன்ட்ரா பொறுத்த வரைக்கும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. டென்ட் ஸ்கிராச்சஸ் அது மாதிரி எதுவும் இல்லாம 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. வித் கம்பெனி டைமண்ட் கட் அலாயோட வந்துருங்க. பாடி லைன் ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும், ஒரு லக்ஸுரி செடான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து நம்ம ஹுண்டாய் எலன்ட்ராவை ட்ரை பண்ணலாங்கன்னா. 2017 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 6,35,000 கோட் பண்றோம்னா பிக்சட் இல்ல, இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணிக்கலாம்னா. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. பெட்ரோல் வண்டி தானே? ஆமாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் தானே கொண்டு வந்திருக்குன்னா. இது 2020 மாடல் சிங்கிள் ஓனர் ட்ரெண்ட் பிளஸ் வேரியன்ட்னா டீசல்ல. வண்டி 1,06,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கும். வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி இல்லைன்னா கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்ல நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க.
ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல மைலேஜும் வேணும், ஒரு லேட்டஸ்ட் வண்டியே வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம்னா. ஈகோ ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 20 வரைக்கும் தாராளமா மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு மிட் வேரியன்ட் இருந்தாலும் ஃபுல் ஆப்ஷன் வண்டினா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வர டைப்னா, ஏபிஎஸ்ல இருந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல தெளிவான வண்டிங்கன்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசுல வெறும் 6.25 லட்ச ரூபா கோட் பண்றேன்னா 6,75,000 கோட் பண்றேன். இதுவும் பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. X20 போயிருவோம்ண்ணே. போயிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான எஸ்யூவி வண்டி தானே கொண்டு வந்திருக்கேன்னா, 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கிரிட்டாங்கண்ணா. எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் பெட்ரோல்ல வண்டி 1,10,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு கிரிட்டா வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாங்க. ஸோ 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. ஸோ மோமோ அலாய் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணிருக்காங்க. ஓகே, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஆமாண்ணா, பாடியிலும் சரி இன்டீரியரும் சரிங்கண்ணா, தரமா இருக்கு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு கிரிட்டா வேணும், அது பெட்ரோல்ல வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம்னா. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 6,39,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியல் பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு நிசான் மைக்ராங்கண்ணா, எக்ஸல் வேரியன்ட்னா பெட்ரோல்ல 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷன் தான், செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு, 89,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீக்கோல நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் இருந்தாலும் பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே வர டைப்னா 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு ஹேட்ச் பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், தாராளமாக இந்த மைக்ரோ ட்ரை பண்ணலாம். ஒரு சிட்டி டிரைவிங்க்கு அருமையாக இருக்குண்ணா. ஒரு 16லேருந்து 18 வரையுமே தாராளமாக மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாங்க. 2018-19 ரிஜிஸ்ட்ரேஷன்னா செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,29,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, இதுக்கு ஃபைனான்ஸ்ண்ணே? ஆனா இந்த வண்டிக்கு ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான எம்ஜி தானே கொண்டு வந்திருக்குன்னா, இது ஹெக்டார் வேரியன்ட்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு, வெறும் 87,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஒரு டாப் எண்ட் மாடல் வண்டிங்கன்னா ஹெக்டார் டீசல் வெஹிக்கிள்னா வெறும் 87,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் சொல்ல வேண்டியது இல்லைன்னா, ஒரு 6 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், பனாரமிக் சன்ரூஃப் வந்துடும். ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். பாடியிலும் சரி இன்டீரியரும் சரிங்க, தரமா இருக்கும். ஒரு டாப் மாடல்ன்றதுனால உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி வந்துருன்னா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமாங்கண்ணா. வென்டிலேட்டர் சீட் வந்துருங்கண்ணா, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் டைப் வந்துடும். பூட் ஓப்பனிங்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் டைப்ல வந்துரும்னா. ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வண்டி ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டி. 4 டயரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% பட்டன் இருக்கு. வித் கம்பெனி அலாய் வீல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷனா இருக்கும். ஸோ ஸ்டெப்னி அன்யூஸ்டுண்ணா. ஆமாண்ணா, 5 சீட்டர் வண்டிங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ எடுத்து எந்த ஒரு மேஜருக்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இந்த ஹெக்டார் கொண்டு வந்திருக்குங்க. ஸோ 2021 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு, 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, டாப் எண்ட் மாடல் வண்டினா. ஸோ ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 13,75,000 கோட் பண்றோம்னா பிக்சர் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியல் பண்ணி கொடுத்துடலாம்னா. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா, சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்ல ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. ஃபுல் லோன்? ஆமாண்ணா, ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஹோண்டா சிட்டிங்னா, ஐடி டெக் வண்டிங்கன்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி 1,14,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குன்னா. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம தெளிவான வண்டினா. டீசல்ல ஹோண்டா சிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்னா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும். ஒரு செடான் வெஹிக்கிள்ல அதுவும் வந்து மைலேஜ் ஒரு 20 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கன்னா. ஸோ அலாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணிருக்காங்க. வண்டியில எடுத்த எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே கிடையாது, அப்படியே எடுத்து ஜஸ்ட் நம்ம ரன் பண்ற கண்டிஷன்ல தான் அந்த ஹோண்டா சிட்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு டீசல் வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 4,95,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் கிடையாது, இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும்? ஆனா இந்த வண்டிக்கு ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா. ஓகேண்ணே, வண்டி நம்பர் ஃபேன்சியா இருக்குல்ல? ஆமாங்க, வண்டி தெளிவான வண்டிங்க. டீசல்ல ஒரு ஹோண்டா சிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம்ண்ணா. வண்டி கிளீனா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான Volkswagen வென்டோ தான் பாக்குறோம்னா. இது 2016 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல்னா. ஸோ பெட்ரோல்ல டாப் மாடல் வண்டிங்க, ஹைலைன் வேரியன்ட். வண்டி 1,46,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும்,
ஏபிஎஸ் வந்துடும்னா கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா குட்டி டயர்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. கம்பெனி அலாய் வீலோட வந்துடும். பாடி லைன் ரொம்ப தெளிவா மெயின்டைன் பண்ண வண்டினா, ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் அப்படியே ஃபீல் பண்ணலாம். வண்டி எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், கிளீனா இருக்கு. ஒரு லக்ஸுரி செடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம் வென்டோ பொறுத்த வரைக்கும். அதுவும் பெட்ரோல்ல கொண்டு வந்திருக்கிறோம், மெயினன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள்னா. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கும். 2016 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல வெறும் 5,35,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் கிடையாது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. ஃபைனான்ஸ்னா? ஆனா இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. அடுத்த வண்டி நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டாடா செஸ்ட்னா ஒரு எக்ஸ்எம் வேரியன்ட் டீசல்ல 2015 மாடல்னா செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி 28,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குங்கண்ணா. ஸோ பாடி லைனும் சரி இன்டீரியர் சரிங்கண்ணா, ரொம்ப தெளிவா மெயின்டைன் பண்ண வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஹார்மன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஸோ பில் குவாலிட்டி சொல்லவே வேண்டியது இல்லைண்ணா. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தரமா இருக்கும். அதே மாதிரி மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 22 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. டீசல்னா. ஸோ பாடி லைன் ரொம்ப தெளிவா இருக்கு. எடுத்தா எந்த ஒரு மேஜருக்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே எடுத்து ரன் பண்ற கண்டிஷன் தான் வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஆமா, கோட்ரா ஜெட் என்ஜின் தான் வரும். ஓகே. ஸோ 2015 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,29,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல இந்த வண்டி நெகோஷியபிள்ல கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இது ஃபைனான்ஸ்னா? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. அடுத்து ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு டாடா செஸ்ட்னா பெட்ரோல் கொண்டு வந்திருக்கோம்னா இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி 1,15,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குன்னா இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஸோ வண்டி இன்டீரியர் அப்படியே லைவா பாத்துருங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருண்ணா. டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ பாடி லைன் இன்டீரியர் சரி, டயர் பாயிண்ட் சரிங்க. ஸோ சீட் கவர் எல்லாமே பிராண்டடா போட்டுருக்காங்க. ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டினா. இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க பெட்ரோலுக்கு? இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,25,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சட் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஸோ இந்த வண்டி வந்து ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நம்ம அடுத்த கார் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு வேர்ல்ட் வென்டோனா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் ஹைலைன் வேரியன்ட் டீசல்ல வண்டி 1,28,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. வண்டி பாடி லைன் இன்டீரியர் ஆகட்டும் தெளிவான மெயின்டைன் பண்ண வண்டி தான். பாடி லைன்ல ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டச் ஸ்கிரீன் மியூசிக் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டுருக்காங்க. டீசல் வண்டியாண்ணா? ஆமாண்ணா. ஸோ மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18ல இருந்து 20 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சடான் வெஹிக்கிள் வேணும், அது டீசல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வென்ட்ரோ ட்ரை பண்ணலாம். 2013 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,49,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாறு சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. அடுத்த வண்டி ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஈகோ ஸ்போர்ட் தானே கொண்டு வந்திருக்கிறோம் டீசல்ல. ஆனா இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி 1,19,000 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ ஒரு டாப் எண்ட் வெஹிக்கிள்னா டைட்டானியம் ஆப்ஷனல் வேரியன்ட்னா. வண்டியோட ஃபீச்சர் பாத்தீங்கன்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், 6 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஸோ பாடிலாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அது மெயின் மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18ல இருந்து 20 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணலாம் டீசல் வண்டின்றதுனால. ஸோ ஒரு எஸ்யூவி வண்டி, ஒரு லக்ஸுரி எஸ்யூவி வண்டினே சொல்லலாங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும். பாடி லைனும் சரி இன்டீரியர் சரிங்க, ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து ரன் பண்ற கண்டிஷன் தான் வண்டி கொண்டு வந்திருக்குன்னா. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் டைட்டானியம் ஆப்ஷனல் வேரியன்ட்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,90,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ் கிடைக்கும் தானே? ஆமாண்ணா. ஏன்னா இந்த வண்டிக்கு ஒரு 50,000 ரூபாய் முன்பணம் இருந்ததுன்னா ரிமைனிங் லோன் ஆப்ஷன், சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ரெனால்ட் டஸ்டர்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர்னா ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட் டீசல்ல வண்டி 1,15,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா. ஸோ வண்டியோட டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம தெளிவான மெயின்டைன் பண்ண வண்டினா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ பாடி லைனும் சரி இன்டீரியர் சரிங்க, தெளிவா இருக்கும். மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 PS உங்களுக்கு மைலேஜும் பாத்தீங்கன்னா ஒரு 18ல இருந்து 20 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம்னா. ஒரு ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்னா. ஸோ எடுத்தா எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே தெளிவா இருக்குங்க. டயர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50% பட்டன் இருக்கு. பாடி லைன் தெளிவா இருக்கும். ஸோ பானட்ல ஒரு சின்ன டென்ட் ஒன்று இருக்குண்ணா. மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் வண்டி தானே. ஸோ 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,70,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்டா இதுவும் நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஸ்விஃப்ட்னா விடி ஆப்ஷனல் வேரியன்ட்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி 1,17,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குண்ணா. ஸோ ஒரு டீசல்ல ஒரு மிட் வேரியன்ட் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே.
வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்னா, டியூல் ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும்னா. ஸோ VDIல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வராதுங்கண்ணா. இது VDI ஆப்ஷனல் இருக்கிறதால உங்களுக்கு ஏர் பேக் 2 வந்துருதுங்க. ஓகே. ஸோ ஸ்விஃப்ட் டீசல் வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. பாடியிலும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சரிங்க, தெளிவா இருக்கும். மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க 100% நம்ம ஸ்விஃப்ட் வந்து சூஸ் பண்ணலாம்னா. ஸோ பாடி லைன், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம டீசல் வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 4,49,000 கோட் பண்றோம்னா, பிக்சர் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ லோனும் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அடுத்த வண்டி போயிருமா? நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு வேகனா இருக்குன்னா, இது 2015 மாடல் சிங்கிள் ஓனர் VXI பெட்ரோல் வண்டிங்கண்ணா. வண்டி 1,16,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்கு. ஸோ வண்டி வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்னா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்னா. பாடிலாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே எடுத்து யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. எந்த ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட பார்க்க முடியாதுங்கண்ணா. வண்டி குவாலிட்டியா மெயின்டைன் பண்ண வண்டி. ஒரு 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 3,49,000 கோட் பண்றோம்னா, இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இது ஃபைனான்ஸ் ஆகும் தானே? கண்டிப்பாங்கண்ணா. ஆனா இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அடுத்த வண்டி போயிருமா? போயிடலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு செவர்லெட் சைல் தானே பாக்குறேன்னா, இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர்னா, LS டீசல் வேரியன்ட்னா. வண்டி 1,25,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்கு. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே தெளிவான வண்டினா. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் இருந்தாலும் பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்னா, ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துரும்னா. ஸோ மைலேஜும் இந்த வண்டி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நான் 20 to 22 வரைக்கும் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம்னா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு செடான் வெஹிக்கிள், அதுவும் டீசல்ல வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த சைல் எடுக்கலாங்க. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே எடுத்து யூஸ் பண்ற கண்டிஷன் தான் வண்டி இருக்கு. கிளீனா இருக்கும். பாடி லைனை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர், என்ஜின் சைடு, ஸோ ஏசி, சஸ்பென்ஷன் எல்லாமே தெளிவா இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வண்டி கொண்டு வந்திருக்கோம்னா வண்டி கிளீனா இருக்கும். 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வெறும் 2,99,000 கோட் பண்றேன்னா, இதுவும் ஃபிக்ஸட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி. ஓகேங்க. ஃபைனான்ஸ்? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்த வண்டி. நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஃபோர்ட் அஸ்பயர் தானே பார்க்க போறோம்னா, இது 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா, வண்டி 97,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்கு. ஒரு 10+ வேரியன்ட்னா டீசல்ல. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்னா, டியூல் ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துரும்னா. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. கட் மேட், ஃப்ளோர் மேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்குன்னா. ஸோ பாடி லைனும் ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு ஒரு செடான்ல, ஒரு டீசல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 22 வரைக்கும் கிடைக்கிற மாதிரி வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த அஸ்பயரை ட்ரை பண்ணலாம்னா. இது 2015 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குன்னா வண்டி ரொம்ப தெளிவான வண்டி. பாடி லைனும் சரி, இண்டியக்ஸும் சரிங்க, அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 3,49,000 கோட் பண்றோம்னா, பிக்சட் பிரைஸ்ல இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஜெயம் கார்ஸ். வண்டி நல்லா இருக்குல்ல குவாலிட்டியா? ஆமாங்க. ஒரு அடுத்த செடான் வெஹிக்கிள்ல ஒரு லக்ஸரி செடான்லயே சொல்லலாம். எல்லா ஆப்ஷனுமே இதுல வந்துரும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிளஸ் தான். 20க்கு மேலே கிடைக்கும் நமக்கு இந்த வண்டி. சூப்பர் கார்னு. அடுத்த வண்டி போயிருமா? நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஷிஃப்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். அது பெட்ரோல்ல 2013 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி 1,13,000 கிலோமீட்டர் டிரைவ் இருக்குங்கண்ணா. ஸோ வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே தெளிவான வண்டி. ஒரு VXI வேரியன்ட்டுங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். டச்ஸ்கிரீன் மியூசிக் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணிருக்காங்கண்ணா. ஸோ பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். சீட் கவரும் சரி, இன்டி எக்ஸ்டீரியர், அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச் எல்லாமே தெளிவான வண்டி. ஒரு ஸ்விஃப்ட் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா. 7576 வண்டி நம்பரு. ஸோ 4 டயரும் பாருங்க தெளிவா இருக்கும். ஒரு 80% பட்டன் இருக்கு. எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். வண்டி எடுத்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்ட் வேணுன்றவங்க, அதுவும் இந்த ஷேப்ல வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. வண்டி குவாலிட்டியான வண்டி. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தானே இருக்கு. ஸோ 2013 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,49,000 கோட் பண்றேன். பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல இதுக்கும் நெகோசியேட் பண்ணியும் கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் உங்களுக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. அடுத்த வண்டி போயிடலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஸ்கோடா ரேபிட்னா டீசல் வண்டி தான் பாக்குறேன்னா. ஆனா 2012 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா டீசல் வெஹிக்கிள். வண்டி 1,19,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்குங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஸோ பில் குவாலிட்டி நம்ம ஸ்கோடா ரேபிடை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. கிளீனா இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 70% பட்டன் இருக்கு. இது வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு செடான் வெஹிக்கிள், அதுவும் டீசல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ரேபிட் ட்ரை பண்ணலாம்னா. 2012 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 2,99,000 கோட் பண்றேன். பிக்சர் கிடையாதுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா.
ஓகேண்ணா. இதுக்கு ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணா? ஆனா இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் ஊத்தார சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு ஒரு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணா. அடுத்த வண்டி போயிருமா? போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக் தானா, அது டைட்டானியம்ல பார்க்க போறோம்னா 2009 மாடல் 3rd ஓனர்ல இருக்குங்கண்ணா. ஸோ எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2029 வரையும் கரண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் டிரைவினா இருக்கு. ப்ராப்பரா எதுவும் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் தான் ஆத்தரைஸ்ல தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. பாடியில எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் அலாய் வந்துருங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. ஸோ எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்க. ஒரு மைனர் கிராச்சஸ் ஒரு 2-3 இடத்துல தான் இருக்கும். ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லோ பட்ஜெட்ல செடான் வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் லோ மைலேஜ் ஓடின வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஃபியஸ்டா வந்து ட்ரை பண்ணலாம்னா. சிங்கிள் டிஜிட் நம்பர் அது இல்லாம பாடியிலேயும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 1,98,000 கோட் பண்றோம்னா பிக்சர் கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணியும் கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டி ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஆனா இது நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, ஊத்தங்கர சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 lakh வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அடுத்த வண்டி. நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஹோண்டா அமேஸ்னா பெட்ரோல் வெஹிக்கிள் 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. எஸ் வேரியன்ட்னா வண்டி 79,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. அப்படி இண்டி எக்ஸ்ட்ரா லைவா பாத்தீங்கன்னா நான் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். ஜியோசோனிக் மியூசிக் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்கன்னா சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. கட் மேட், ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா எல்லாமே பில் பண்ணிருப்பாங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. ஸோ பாடி லைன்ல டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டிங்கண்ணா. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி, பெட்ரோல் வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு மிட் வேரியன்ட் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷன் வர டைப் தான். 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. அது ஷோரூம் மெயின்டெனன்ஸோட இருக்குங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,69,000 கோட் பண்றேன். பிக்சர் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணா? கண்டிப்பாங்க. ஆனா இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. ஓகே, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்னதேத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இங்க உள்ள கார்கள் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நேர்ல வந்து கார்களுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மனசுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பல கார்களை தேடி நம்மளுடைய பயணங்கள் இருக்கும். அதனால நீங்க பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாப்பா, தேங்க்யூ.